வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல ரிவிஷன் வீடியோ. நம்மளோட சேனல்ல ஜிகேவுக்குன்னு சொல்லி தனியா, அதாவது நியூ சிலபஸ்ல குடுத்திருக்கிற எல்லா யூனிட்ல இருந்தும், ஜிகேக்கு மட்டும் எல்லா யூனிட்ல இருந்தும் முக்கியமான பாடங்கள செலக்ட் பண்ணி 100 பாடங்கள். அந்த 100 பாடத்துக்கு மட்டும் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி பாலிட்டி ஃபுல்லா கவர் ஆயிருச்சு. ஹிஸ்டரியும் இன்னும் ஓரளவு கவர் பண்ணியாச்சு. கிங்டம் எல்லாமே முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் மட்டும் தான் இருக்கு. நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 100 லெசன், அதாவது கால் ஃபாருக்கு முன்னாடி 100 லெசனும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். ஆனா, சைட் பை சைடு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, ஜிகேல வந்து பாயிண்ட்ஸ் நெறையா இருக்கும். நீங்க வந்து ரிவிஷன் பண்ணாம நீங்க கன்டினியூஸா படிச்சுட்டே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது திரும்ப வந்து பார்க்கும்போது படிச்ச மாதிரியே ஞாபகம் இருக்காது. தமிழ் வந்து அப்படி கிடையாது. நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு வாட்டி படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஆனா, ஜிகே அப்படி இல்ல. திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து மறக்காம இருக்கும். ஒவ்வொரு தடவ படிக்கும்போதும் ஒரு சில பாயிண்ட்ஸ வந்து புதுசா அப்பதான் பார்க்குற மாரி இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியுமே நாங்க என்ன பண்ணோம், ஒரு ஜிகே டாபிக் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த டாபிக்கான ரிவிஷனும் சைட் பை சைட் குடுத்துட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து முகலாயர்களுக்கு வந்து குடுத்தாச்சு. ஒரு 50, 50 கொஸ்டின் வர்ற மாதிரி. ஒரு தலைப்புக்கு 50 கொஸ்டின் வர்ற மாதிரி. மொத்தம் 100 லெசனுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, முடியும்போது 5000 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த ஜிகே வீடியோ வந்து ஃபுல்லாவே கொண்டு போவோம். நீங்க வந்து கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த லெசன்ஸ்ல இருந்து வரும். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல இருந்து எக்ஸாம்க்கு வர்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டெல்லி சுல்தான்கள். டெல்லி சுல்தான்கள் லெசன்ல இருந்து முக்கியமான ஒரு 50 கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். நான் வந்து இதுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து ஆன்ஸர் சொல்லுவேன். நீங்க வந்து உங்கள டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, வீடியோவ பாஸ் பண்ணிட்டு ஆன்ஸர நீங்க சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்ற ஆன்ஸர கேட்டுக்கோங்க. ஓகே. நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முஸ்லிம் ஆட்சியை இந்தியாவில் முதலில் நிறுவியவர் யார்? முதல்ல நிறுவனது யாரு அப்படின்னா, ஆன்ஸர் பாருங்க. முகமது கோரி. நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலா முகமது பின் காசிம் வந்திருப்பாரு. முகமது கஜினி வந்திருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ல இருக்கவரும் வந்திருப்பாங்க. அவங்க தான் முன்னாடி வந்திருப்பாங்க. முகமது கோரிக்கு முன்னாடி. ஆனா, அவங்க யாரும் ஆட்சி அமைக்கணும்னு நெனச்சு இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. வந்து அ ஜெ போர்ல ஜெயிக்கணும். இந்தியாவ டெல்லிய கொள்ளையடிச்சுட்டு போணும். சூறையாடிட்டு போணும். இங்க இருக்கிற முக்கியமானதெல்லாம் தூக்கிட்டு போணும். இதுதான் அவங்களோட எய்மா இருக்கும். அவங்களோட நேட்டிவ் எங்கேயோ அங்கேயே போயிருவாங்க திரும்ப. ஆனா, முகமது கோரி தான் என்ன பண்ணாருன்னா, முதல்ல இந்தியாவுல, அதாவது டெல்லியிலேயே ஆட்சி அமைக்கிறாரு. அவரே ராஜாவா இருந்து இங்கேயே வந்து முஸ்லிம் ஆட்சிய முதல்ல வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அப்ப நீங்க வந்து முஸ்லிம் ஆட்சியை நிறுவியவர் யாருன்னு கேட்டா, முகமது கோரி தான் சொல்லணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மாம்லுக் என்னும் அரேபிய சொல்லின் பொருள் என்ன? மாம்லுக் வம்சம் தான் சொல்லுவோம். அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆன்சர் பாருங்க, அடிமை. மாம்லுக் அப்படிங்கிறதுக்கு அடிமை அப்படின்றது அர்த்தம். இதுக்கு இந்த முகமது கோரிக்கு கீழ அடிமையா இருந்தவங்க தான் அடுத்த வம்சத்த தோற்றுவிக்கிறாங்க. சொல்லியிருக்கோம் ஏற்கனவே டெல்லி சுல்தான்கள்ல 5 வகையான வம்சங்கள் இருந்தாங்க. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். அதுல அடிமை வம்சம் தான் ஃபர்ஸ்ட். அகிது சைலோ அப்படின்னு கூட ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் நானு. லெசன் பார்க்காதவங்க பார்த்துட்டு, படிச்சுட்டு எப்பயுமே டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின். அடிமை வம்சத்தின் முதல் மன்னர் யார்? முகமது கோரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அடுத்து அவருக்கு கீழ இருந்த அடிமைகள்ல ஒருத்தர் வந்து அடிமை வம்சத்த ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். அது யாரு? ஆன்சர் பாருங்க. குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் தான் முதல்ல இந்த இத வந்து ஆரம்பிச்சு வைப்பாரு. 1206ல இருந்து 1210 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணியிருப்பாரு. 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. 4த் கொஸ்டின். குத்புதீன் ஐபக் யாருடைய நினைவாக குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினார்? அப்போ இதுல மெயினா நீங்க நோட் பண்ண வேண்டியது அடிக்கல் நாட்டினார்ன்னு தான் கேட்டிருக்கும் கொஸ்டின். ஏன்னா குத்புதீன் ஐபக் வந்து இந்த குதுப் மினார ஃபுல்லா கட்டி முடிக்கல. அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவருக்கு அப்புறம் வந்து இல்துமிஸ் தான் அத கட்டி முடிச்சிருப்பாரு. அப்போ குத்புதீன் ஐபக் யாரோட ஞாபகமா இத பண்ணாரு அப்படின்னா, ஆன்சர் பக்தியார் கில்ஜி. பக்தியார் கில்ஜி யாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு
அம் யாரு குத்புதீன் ஐபக் கீழ இருந்த ஒரு படை தளபதி தான் இந்த பக்தியார் கில்ஜி. அவருக்காக எவ்வளவோ போர்கள் பண்ணி, எவ்வளவோ நாடுகள வந்து புடிச்சு குடுத்துருப்பாரு. எவ்வளவோ இடங்கள. அந்த விசுவாசத்துக்காக நினைவா கட்டப்பட்டது தான் அந்த குதுப் மினார். ஈவன் நம்ம படிச்சிருப்போம். நாலந்தா பல்கலைக்கழகத்த கூட அழிச்சது இந்த பக்தியார் கில்ஜி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 5த் கொஸ்டின் பாருங்க. சவுகான் என்பது எந்த விளையாட்டை குறிக்கிறது? சவுகான் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடும்போது தான், குதிரையிலிருந்து தவறி விழுந்து இந்த குத்புதீன் ஐபக் இறந்து போயிருவாரு. அதனால தான் 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அப்ப இந்த சவுகான் கேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, போலோ கேம். போலோ விளையாட்டு. குதிரையில உட்காந்து பண்றது தான். குதிரை பந்தயம் கிடையாது. குதிரையில உட்காந்துக்கிட்டே அந்த ஸ்டிக்க வச்சு தட்டிக்கிட்டே போவாங்க இல்லையா பால் எல்லாம். அந்த மாதிரி ஒரு கேம் தான் வந்து இந்த போலோ விளையாட்டு. அதுதான் வந்து சவுகான்னு சொல்லுவாங்க. இது விளையாடும்போது தான் குத்புதீன் ஐபக் இறந்து போயிருப்பாரு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6த் கொஸ்டின் பாருங்க. அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார்? அடிமையின் அடிமை. ஏன் அப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா, ஆன்சர் பார்த்துக்கலாம். அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் இல்துமிஸ். இல்துமிஸ் யாரு? குத்புதீன் ஐபக்குக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவரு. குத்புதீன் ஐபக்கோட அம் மருமகன் கூட சொல்லலாம். சரியா? ஏன்னா அவரோட பையன் வந்து 6ஆம் ஷான்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. குத்புதீன் ஐபக்கோட பையன். அவரு அவ்வளவு திறமையானவரா இருக்க மாட்டாரு. அதனால இவரு ஆட்சிக்கு வருவாரு. இந்த இல்துமிஸ் யாருன்னா, குத்புதீன் ஐபக் கிட்ட இருந்த ஒரு அடிமை தான். திறமையானவர்ன்றதுனால அவர மருமகனாக்கியிருப்பாரு. அப்ப ஆல்ரெடி குத்புதீன் ஐபக்கே முகமது கோரியோட அடிமை. அவரோட அடிமை வந்து இந்த இல்துமிஸ். அதனால தான் இவருக்கு அடிமையின் அடிமை அப்படிங்கிற பேரு வந்திருக்கும். இது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன்ல நான் சொன்னது தான். ஒருவேளை யாராவது இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஃபுல்லா இந்த லெசன் ஃபுல்லாவே டீட்டெயிலா வேணும்னா, நீங்க பிளேலிஸ்ட்ல போய் வீடியோ டெல்லி சுல்தான்கள்ல மட்டும் 2 பார்ட்டா போட்டிருப்பேன். நீங்க அதுல செக் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சஹல்கானி என்னும் 40 குழுவை உருவாக்கியவர் யார்? இப்ப இதே கொஸ்டின்ல 2 இருக்கு. சஹல்கானி முறைனா என்ன? அப்படின்னா 40 குழு அப்படிங்கிறது தான் சஹல்கானி முறை. அப்படியும் கேட்கலாம். இல்ல இந்த முறைய உருவாக்குனது யார்? அப்படின்ற கொஸ்டினும் கேட்கலாம். 40 குழு அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு எல்லாத்துலயும் சிறந்த ஒரு 40 பேர தேர்ந்தெடுப்பாங்கல்ல. கல்வி, இலக்கியம் இந்த மாரி எல்லா இதுலயும் சிறந்த இப்ப எல்லாம் மத்திய மந்திரின்னு வைக்கிறாங்கல்ல. கேபினட் மினிஸ்டர்ன்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு குரூப் வச்சுக்கிறாங்கல்ல பிரதமர். அது மாதிரி அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து அவங்களுக்கு நெருக்கமா எல்லாத்திலும் திறமையான ஒரு டீம வச்சுக்கிருவாங்க. அவங்க வந்து சொல்றத கேட்டு சஜஷன் கேட்டு ஏன்னா ராஜா எல்லாத்துலயுமேவும் பெஸ்ட்டா இருக்க முடியாது இல்லையா? அப்ப அவங்ககிட்ட சஜஷன் கேட்டு நடத்துக்குவாங்க ஒரு சில நேரம். அந்த மாதிரி ஒரு 40 பேர் இருப்பாங்க அதுல. அதனால தான் 40 குழு. அதுக்கு பேரு சகல்கானி. இத உருவாக்குனவர் யாரு அப்டின்னா, இல்துமிஸ் தான். இந்த 40 குழுவ உருவாக்குனது ஒருத்தர், ஒழிச்சது ஒருத்தர். அந்த 2ல ஏதாவது ஒரு கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழிச்சது யாருன்றதையும் நான் சொல்றேன். அடுத்து 8த் கொஸ்டின் பாருங்க. ராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக வழங்கப்பட்ட நிலங்களின் பெயர் என்ன? அந்த காலத்துலலாம் ஊதியம் வந்து எப்படி குடுப்பாங்கன்னா, பணமா குடுக்க மாட்டாங்க. நிலங்களவே வந்து ஊதியமா பிரிச்சு குடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தர் இப்ப சிவாஜி அவரோட பீரியட்ல மராத்தியர் காலத்துல அதுக்கு ஒரு பேர் இருக்கும். டெல்லி சுல்தான்கள் காலத்துல அதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஒவ்வொரு பீரியட்லயும் மாறும்போது அதுக்கு பேர்கள் மாறிக்கிட்டே இருக்கும். டெல்லி சுல்தான்கள்ல அந்த மாரி வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பேரு அப்டின்னா, இக்தாக்கள். இந்த இக்தாக்கள வந்து அ வாங்கி அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க பேரு தான் இக்தாதார். இல்ல முக்தி அப்டின்னு சொல்லலாம் 2மே. இது கூடயே சேர்த்து அந்த கொஸ்டினையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்க முக்திகள்னு குடுத்துருக்கேன்ல. இன்னும் என்னன்னா, இந்த இக்தாக்கள வாங்குனவங்களுக்கு பேரு தான் இக்தாதார் அல்லது முக்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முஸ்லிம் ஆட்சியில் முதல் பெண் அரசியாக கருதப்படுபவர் யார்? இவங்க தான் டெல்லி சுல்தான்கள் தான் முஸ்லிம் ஆட்சி இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கே காரணமானவங்க. அப்போ அதுல யாரு ஃபர்ஸ்ட் பெண் அரசியா இருந்தாங்களோ, அவங்க தான் இந்தியாவுக்கே முஸ்லிம்கள்ல முதல் பெண் அரசியா இருந்திருக்க முடியும். அப்படிதானே? அப்போ இல்துமிஸோட பொண்ணா இருந்த ரஷ்யா தான் வந்து முதல் பெண் அரசி. ஆக்சுவலா இல்துமிஸுக்கும் பசங்க இருந்திருப்பாங்க.
ருக்குதீன் ஃபெரோஸ் அப்படிங்கிறவங்கலாம் இருந்திருப்பாரு. ஆனா அவரு இறந்திருப்பாரு. அதனால பொண்ணு வந்து அடுத்து வந்து அரசி ஆவாங்க. ஆனா இருந்தாலும் பொண்ணு அரசி ஆறது வந்து யாருக்குமே பிடிக்காது. அதனால இவங்க ஒரு 4 வருஷம் தான் வந்து ஆட்சியிலேயே இருந்திருப்பாங்க. 1236ல இருந்து 1240 வரைக்கும் மட்டும் தான் ஆட்சியில இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள என்ன ஆயிரும்னா, இந்த ம், வேற உயர்குடி மக்கள்ன்னு இருப்பாங்க இல்லையா? இப்பயுமே நம்ம பிரைம் மினிஸ்டரையும், நம்ம சிஎம்ஐயும் பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள்லாம் அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ அம்பானி, அதானி இவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி அந்த காலத்திலயும் ராஜாவ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பெரிய பெரிய அம் உயர்குடி மக்கள்னு இருப்பாங்க. பெரிய பிசினஸ் மேன்ஸ் இருப்பாங்க அவங்கலாம். இவங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரஷ்யாவ அ ஏதோ ஒரு சதி திட்டம் போட்டு கொன்னுருவாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ரஷ்யா வந்து அவங்க கிட்ட இருந்த ஒரு அடிமை. எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை. ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிறவங்கள, அவர வந்து ரொம்ப நம்புவாங்க. அதாவது அவங்கள ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி இருக்கும். இது மத்தவங்களுக்கு பிடிக்காது. ஒரு ராணி வந்து ஒரு அடிமை கிட்ட வந்து எப்படி இப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிறது, எல்லாத்தையும் ஒரு காரணமா வச்சு ரஷ்யாவ கொன்னுருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 40 குழுவை ஒழித்து ஒற்றர் துறையை உருவாக்கியவர் யார்? இப்ப இதுல 2 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு. 40 குழுவ ஒழித்தது யாருன்னு கேட்கலாம். ஒற்றர் துறையை உருவாக்குனது யாரு அப்படின்னு சொல்லலாம். ஒற்றர் துறைனா, இந்த இதுலலாம் அனுப்புவாங்க இல்லையா? வேற நாடுகளுக்கு ஒற்றர்கள அனுப்பி ஏன்னா அந்த காலத்துல நியூஸ் கிடையாது, டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது. அப்ப எப்படி வேற இடத்துல நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப எல்லா முக்கியமான ஊர்களுக்கும் ஒரு ஒற்றர அனுப்புவாங்க. அவங்க வந்து அந்த ஊர் வழியாவே டிராவல் பண்ணி 1 மந்த், 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்ன்னு சொல்லி டிராவல் பண்ணி திரும்பி வருவாங்க. வரும்போது அவங்க எல்லாத்தையும் அங்க இருந்து பார்க்கறதுனால, அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்து, முக்கியமானதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒற்றர் துறை. அந்த மாதிரி ஒரு துறைய உருவாக்குனது. ஸ்பை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒற்றர் துறைய உருவாக்குனவர் தான் யாரு அப்படின்னா, பால்பன். 40 குழுவையும் ஒழிச்சுட்டாரு. ஒற்றர் துறையும் புதுசா உருவாக்குனாரு. இது 2மே பால்பன் தான். ஏன் 40 குழுவ ஒழிச்சாரு அப்படின்னா, அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவரு அ ராஜா தான் வந்து கடவுளுக்கு சமம் அப்படின்ற முறைய சொல்றவரு. எல்லாருமே வந்து அவர வந்து கடவுளா நினைக்கணும். அவருக்கு மேல யாருமே இல்லன்னு நினைக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு 40 பேர் ராஜாவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தா அவருக்கு பிடிக்குமா? அதனால அவர் வந்த உடனே இந்த 40 குழுவையே ஒழிச்சிருவாரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய கிளி என அழைக்கப்படும் பாரசீக கவிஞர் யார்? நீங்க படிக்கும்போதே கொஸ்டின நல்லா தெளிவா பார்க்கணும். இப்ப ஏன்னா அந்த கொஸ்டின்லயே 2, 3 ஆன்சர் நம்மளுக்கு இருக்கும். இப்ப இந்திய கிளி என அழைக்கப்படுறது யாரு அப்படின்னா, அமீர் குஸ்ரு அப்படிங்கிற ஒருத்தர் தான். இவர் ஒரு கவிஞர். எந்த நாட்ட சேர்ந்தவர்ன்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அமீர் குஸ்ரு எந்த நாட்டை சேர்ந்த கவிஞர்? பாரசீக கவிஞர். இவரோட பெட் நேம் அதாவது சிறப்பு பெயர் என்னன்னா, இந்திய கிளி. இவர யாரு ஆதரிச்சாங்க? யாரோட காலத்துல வந்து இவரு இருந்தாரு அப்படின்னா, பால்பன் பீரியட்ல தான். பால்பனோட அரசவையில இருந்த ஒரு பாரசீக கவிஞர் தான் இந்த அமீர் குஸ்ரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? அடிமை வம்சத்துக்கு அப்புறம் கில்ஜி வம்சம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த கில்ஜி வம்சத்த முதல்ல தோற்றுவித்தவர் யார்? எல்லா வம்சத்துக்கும். இதுல மட்டும் கிடையாது. அம் முகலாயர்களுக்கு எல்லாமே பசங்க, பசங்க தான். அதனால ஒரே வம்சம் தான். மராத்தியர்கள்ல வந்து வேற வரும். பீஷ்வாக்கள் வருவாங்க. இவங்கலாம் வருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க விஜயநகர பாமினி அரசு போகும்போது சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு வம்சங்கள்லாம் வருவாங்க. இப்படி வம்சங்கள் வரும்போது அதுல முதல் யாரு? கடைசி யாரு? குப்தர்கள்ல முதல்ல யாரு? கடைசி யாரு? இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். எல்லா வம்சத்துக்கும். நான் வந்து இந்த ஒன்ஸ் சிலபஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த மாரி முக்கியமான விஷயங்கள மட்டும் தொகுத்து, ஒவ்வொன்னுக்கும் ஒரு வீடியோவா நான் குடுக்குறேன். பட் இருந்தாலும் படிக்கும்போதே நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வம்சத்திலயும் ஃபர்ஸ்ட் ஆளும், கடைசி ஆளையும் நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கில்ஜி வம்சத்த முதல்ல தோற்றுவிக்கிறவர் யாரு? ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி தான் கில்ஜி வம்சத்த தோற்றுவிப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜலாலுதீன் கில்ஜி எந்த பதவியில் இருந்தவர்? ஆக்சுவலா அவர் வந்து வேற ஒரு பதவியில இருந்து தான் அடுத்த வம்சத்த தோற்றுவிக்கும்போது ராஜாவாகி அவரோட வம்சம் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. எந்த பதவியில இருந்திருப்பாருன்னா, நயீப் அப்படிங்கிற பதவியில இருந்தவர் தான். நயீப் அப்படிங்கிறது வந்து ஒரு பதவி. ராஜாக்கள் கீழ இருக்கிற ஒரு படையில இருக்கிற ஒரு பதவி. இப்பயும் நெறைய இருக்கு இல்லையா? ஹவல்தார், அம்
சோல்ஜர் நெறைய இருக்குல்ல டிஃபென்ஸ்ல. அது மாதிரி நயீப் அப்படிங்கிற ஒரு பதவியில இருந்தவரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அலாவுதீன் கில்ஜி தேவகிரியை ஆண்ட எந்த யாதவ அரசரை வென்று பெரும் செல்வத்தோடு நாடு திரும்பினார்? நமக்கு தெரியும். ஜலாலுதீன் கில்ஜியோட தங்கச்சி பையன் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி. மருமகன். ஓகேவா? கல்யாணம் பண்ண வகையில பொண்ண கட்டி குடுத்த வகையில மருமகன் இல்ல. தங்கச்சி பையன். இவர் வந்து மருமகன வந்து கூடயே வச்சிருப்பாரு. காரா அப்படிங்கிற ஒரு பகுதியோட ஆளுநராக்கி கூடயே வச்சிருப்பாரு. அவர வந்து சவுத் இந்தியா தேவகிரின்றது சவுத் சைடு. சவுத் வரைக்கும் வந்து இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மன்னர வந்து ஜெயிச்சுட்டு திரும்பி போவார். இங்கேருந்து பெரும் செல்வத்த கொள்ளையடிச்சுட்டு அங்க போவாரு. போனவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த செல்வத்த எல்லாம் மத்த மந்திரிகளுக்கு லஞ்சமா குடுத்து, இவரோட மாமா ஜலாலுதீன் கில்ஜியவே கொன்னுட்டு இவரு ராஜாவாயிருவாரு. இந்த கதை எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இவரு வந்து எந்த மன்னர ஜெயிச்சுட்டு போனாரு அப்டின்னா, ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு யாதவ அரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. தேவகிரி ஒவ்வொரையும் யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். தேவகிரி யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா, தேவகிரி யாதவர்கள். தேவகிரி யாதவர்கள். இது 1. அடுத்தது துவார சமுத்திரம் ஹொய்சாலர்கள் 2. வாராங்கல் காகதியர். இது 3. மதுரைய வந்து பாண்டியர்கள். அது உங்களுக்கு தெரியும். அப்ப 4, 3, 2, 1. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. அடிக்கடி இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல ஸ்டேட்மெண்ட்டாவோ இல்ல ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல கேட்டுட்டே இருப்பாங்க. இதோட ஆன்சர் 4, 3, 2, 1. தேவகிரி யாதவர்கள், துவாரசமுத்திரம் ஹொய்சாலர்கள், மாராங்கல், காகதியர், மதுரை பாண்டியர்கள். இந்த தேவகிரி யாதவ அரசர் தான் அந்த ராமச்சந்திரன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அலாவுதீன் கில்ஜியின் விசுவாசமான தளபதி யார்? அலாவுதீன் கில்ஜிட்ட ஒரு ரொம்ப விசுவாசமான ஒரு தளபதி இருந்திருப்பாரு. அந்த தளபதி தான் இவருக்கு வந்து எப்படி பக்தியார் கில்ஜி குத்புதீன் ஐபக்கு வந்து எல்லாத்தையும் புடிச்சு குடுத்தாரோ, அது மாதிரி இவர் தான் வந்து கூடயே இருந்து எல்லாமே பண்ணி குடுத்திருப்பாரு. அவர் யாருன்னா, மாலிக் கபூர். மாலிக் கபூர். இவர் தான் 1310ல மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்து ஜெயிச்சு குடுத்திருப்பாரு. அலாவுதீன் கில்ஜிக்காக. இவர் வந்து ஒரு திருநங்கை அப்படிங்கிற ஒரு அம் ஒரு குறிப்பு இருக்கு. பட் அது 100% உண்மையா அப்படிங்கிறது தெரியல. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சித்தூர் ராஜபுத்திர படைகளின் தோற்கும் நிலையில் பெண்கள் மற்றும் ஆண்கள் டேஸ் என்னும் சடங்கை நடத்தினர். சித்தூர்ல ஒரு பெரிய போர் நடக்குது. அ ராஜபுத்திரர்கள் வந்து தோற்கிற நிலைமை வந்துருச்சு டெல்லி சுல்தான்கள் கிட்ட. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருந்த பெண்களும், ஆண்களும் ஒரு சடங்கு முறையில அவங்க உயிர வந்து விட்டிருப்பாங்க. அது என்ன சடங்கு அப்டின்னா, ஜவஹர் அப்படிங்கிற ஒரு சடங்கு. ஜவ்ஹர்ன்னு சொல்லுவாங்க. ஜவஹர் சொல்லுவாங்க. அதாவது இந்த உடன்கட்டை ஏறுறதுக்கும், ஜவ்ஹருக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, கணவன் இறந்து போயிட்டா, அவர எரிக்கிற அதே குழியில வந்து அதே தீயில வந்து விழுந்து உயிர விடுறது. ஓகேவா? பெர்சனலா அவங்க விருப்பப்பட்டு பண்றது தான் வந்து உடன்கட்டை ஏறுதல். அது வேற. இந்த ஜவஹர் முறையில எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல பெண்களையும், வயசானவங்க, குழந்தைகளை எல்லாம் கோட்டைக்குள்ள வச்சிருப்பாங்க இல்லையா? அரண்மனை கோட்டைக்குள்ள வச்சுட்டு, ஆண்கள் மட்டும் தான் வெளிய போரிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு போர் வீரர்கள் போவாங்க. அவங்களும் இறந்துட்டா, வீட்டுக்கு ஒரு ஆண்கள் போக ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்டின்னா, ஏன்னா அந்த வீட்டுக்கு ஒரு ஆண் போயி அந்த போர்ல ஜெயிச்சா தான் அவங்க குடும்பத்த மத்தவங்கள வந்து எதிரி நாட்டு படையினர் வந்து சூறையாடாம இருப்பாங்க. அப்புறம் அவங்களும் போயி, ஒரு கட்டத்தில தோத்தே ஆயிருவோம். வேற வழி இல்ல. தோற்கிற நிலைமைக்கு வந்துட்டா, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோட்டைக்குள்ள ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க. கடைசி நேரத்தில போருக்கு போறதுக்காக ஒரு சில பேர் உள்ளேயே இருப்பாங்க. அந்த ஃபைனல் ஆளுக வெளிய போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம இங்க நம்ம சைடு படை குறைஞ்சிருச்சு. கோட்டைக்கு வெளிய வரைக்கும் எதிரி படை வந்துருச்சு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சேம் டைம்ல ஆண்கள் எல்லாம் வெளிய போய் உள்ள இருந்து அவங்க உள்ள வந்து இவங்கள அட்டாக் பண்ணா அது அசிங்கம். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் எல்லாம் தைரியமா கோட்டைய திறந்து வெளிய போவாங்க. அதே நேரத்துல அவங்க அங்க கண்டிப்பா இறந்துருவாங்கன்னு தெரியும். அதே நேரத்துல உள்ள இருக்கிற பெண்கள், குழந்தைகள் ஒரு இடத்துல தீ மூட்டி அத்தன பேரும் தீயில குதிச்சு இறந்துருவாங்க. ஏன்னா, ஆண்கள் இறந்ததுக்கு அப்புறம் கோட்டைக்குள்ள வர்ற அந்த எதிரி நாட்டு படைகள் கண்டிப்பா இவங்கள நாசம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவ்வளவு நம்ம வந்து அசிங்கமா வந்து நம்மள அசிங்கப்படுத்தி நம்ம சாகுறதுக்கு அதுக்கு முன்னாடியே நம்மளே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்றது பேரு தான் ஜவஹர் முறை.
இது ஒரு ஹிந்தி படத்துல கூட வந்திருக்கும். பிரியங்கா சோப்ரா, தீபிகா படுகோன் படத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இது ஃபுல்லாவே வந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முகமது பின் துக்ளக்கின் இயற்பெயர் என்ன? முகமது பின் துக்ளக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, அது அவரோட உண்மையான பெயர் கிடையாது. உண்மையிலேயே அவரோட பெயர் என்னன்னா, ஜானா கான். கியாசுதீன் துக்ளக்கோட பையன் தான் இந்த ஜானா கான். கியாசுதீன் துக்ளக் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் முகமது பின் துக்ளக்ன்னு அவர் பேர மாத்திக்கிட்டு அரியணையில ஏறுவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். துக்லகாபாத் என்னும் புதிய நகருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? துக்லகாபாத்ன்னு வந்தாலே யாரோ ஒரு துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவர் தான் அதை கட்டியிருக்காருன்னு அர்த்தம். யாருன்னா கியாசுதீன் துக்ளக். அதாவது இந்த முகமது பின் துக்ளக்கோட அப்பா தான். இவரோட கதையும் ஜலாலுதீன் கில்ஜி கதையும் ஒரே மாதிரி இருக்கும். அவருக்கு எப்படி மருமகன் போய் சவுத் இந்தியால ஒரு ராஜாவை ஜெயிச்சுட்டு காசோட வந்த உடனே அவரையே கொன்னுட்டாரு இல்லையா? அதே மாதிரி தான் கியாசுதீன் துக்ளக்கோட பையன், சொந்த பையனே ஜானா கான். அவரு இதே மாதிரி தான் வாராங்கல்ல இருக்கிற பிரதாபருத்ரன் அப்படிங்கிற ஒரு அரசரை ஜெயிச்சுட்டு வந்த உடனே, அந்த காச வச்சு வந்து துக்லகாபாத் அப்படிங்கிற ஒரு நகரமெல்லாம் கட்டணும்னு ஆசைப்பட்டு அவரோட அப்பா கியாசுதீன் துக்ளக் ஸ்டார்ட்லாம் பண்ணிருவாரு. ஆனா, இவரு வந்து என்ன பண்ணிருவாரு, அத ஃபுல்லா முடிக்கிறதுக்குள்ள இவர கொன்னுருவாரு. சரியா? 2 கதையும் கொஞ்சம் ஒரு ரிசம்பிளா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முகமது பின் துக்ளக் அரியணை ஏறிய ஆண்டு எது? அப்பாவ கொன்னுட்டு முகமது பின் துக்ளக் எப்ப வராரு? 1325ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். முரண்களின் மொத்த உருவம் என அழைக்கப்பட்டவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெறைய வாட்டி கேட்டிருக்காங்க. முரண்களின் மொத்த உருவம்னாலே அது முகமது பின் துக்ளக் தான். நான் ஏன் அப்படிங்கிறத தெளிவா வந்து வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 3 விஷயம் இவர் டிசைட் பண்ணியிருப்பாரு. 3மே ஒரு முழுசா இவரு டிசைட் பண்ண 3மே ஃப்ளாப்பு. அதுவும் எப்படி? மக்கள பயங்கரமா பாதிக்கிற மாரி விஷயங்கள் எல்லாமே இவரு. எல் அ அந்த அளவுக்கு ரொம்ப குழப்பவாதின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இவரு. அதனால இவரு என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறது வீடியோல இருக்கு. நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்ப சொன்னா அது ரொம்ப லென்த்தி ஆயிரும் வீடியோ. அதனால அவருக்கு அந்த பேர் வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டெல்லி காலியாகவும், முழுவதும் கைவிடப்பட்டதாகவும், குறைந்த அளவு மக்களுடனும் இருந்தது என குறிப்பிட்ட மொராக்கோ நாட்டு பயணி யார்? இவர் வந்து டெல்லியிலருந்து காலி பண்ணி என்ன பண்ணுவாருன்னா, தேவகிரிய தௌலதாபாத்ன்னு பேர மாத்தி, நான் அதத்தான் தலைநகரமா வச்சு, நான் இந்தியாவுக்கே சென்டர்ல போய் உட்காந்துக்க போறேன். அப்பதான் இந்தியா ஃபுல்லா என்னால வந்து மானிட்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, டெல்லிய ஃபுல்லா காலி பண்ணிட்டு, "அங்க வாங்க எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. இதான் அவர் பண்ற ஃபர்ஸ்ட்டு முட்டாள்தனம். இங்கே டெல்லி எவ்வளோ பெரிய தலைநகரம். அத காலி பண்ணி அவ்வளோ பேரையும் கொடுமைப்படுத்தி இழுத்துட்டு போவாரு. அங்க போய் நடந்து போறதுக்கே 40 நாள் ஆகும். போற வழியிலேயே பாதி பேர் செத்து போயிருவாங்க. அப்ப என்ன பண்ணிருவாருன்னா, அங்க போனவரு அவ்ளோ கஷ்டப்பட்டு போயிட்டு, திரும்ப டெல்லிய வந்து மத்தவங்க டெல்லில ஆள் இல்லன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசியாவுல இருந்து நெறைய பேரு டெல்லிய அட்டாக் பண்ண பிளான் பண்ணிருவாங்க. திரும்ப பயந்துகிட்டு எல்லாரையும் இழுத்துக்கிட்டு டெல்லிக்கு போவாரு. இது வந்து அவர் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம். இது மாதிரி இன்னும் 2, 3 நிலவரிய மாத்திருப்பாரு. காசு வந்து நாணயத்தோட இத வந்து மாத்திருப்பாரு. இதெல்லாம். இப்போ இவருனால டெல்லியே காலியா இருந்துச்சுன்னு அப்ப வந்த ஒரு பயணி சொல்லியிருப்பாரு. வேற நாட்டு பயணிகள்ல குறிப்பு இருக்கும் இல்லையா? அப்படி சொன்னவர் யாரு அப்படின்னா, இபன் பதூதா அப்படிங்கிற ஒரு மொராக்கா. இவர் எந்த நாட்டு பயணின்னும் கூட கொஸ்டின் கேட்கலாம். மொராக்கோ நாட்டு பயணி தான் இவரு. நெக்ஸ்ட். முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை டேஸ் என மாற்றினார். இப்பதான் நான் சொன்னேன். இத முகமது பின் துக்ளக் எப்படி மாத்துனாருன்னா, தௌலதாபாத் அப்படின்னு மாத்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானது என தேர்ந்தெடுக்க. இவரோட பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா, முகமது பின் துக்ளக் பீரியட்ல நெறைய அரசுகள் வந்து சுதந்திர அரசுகளா மாறும். ஏன்னா இவரோட இது பிடிக்காம இவரே ரொம்ப நெறைய கன்ஃப்யூஷனா இருக்காரு இல்லையா? அதனால நாடுகள் எல்லாம் இவர்ட்ட இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு சுதந்திர அரசுகளா மாறும். அதுல பாருங்க ஃபர்ஸ்ட்டு 1334ல் மதுரை சுதந்திர அரசானது. 2வது 1346ல் வங்காளம் சுதந்திர அரசானது. இது 2ம் சரியான்னு கேட்குறாங்க. ஆன்ஸர் வந்து 2மே சரிதான். அந்த இயர நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபெரோசா துக்ளக். ஃபெரோசா துக்ளக்க பத்தி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் சரி, எது தவறுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. துறவிகள் மத தலைவர்களை ஆதரித்தார்.
மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தார். விவசாய கடன்களை ரத்து செய்தார். நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டினார். ஆக்சுவலா ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இது எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து இந்த மொத்த துக்ளக் வம்சம் துக்ளக் இல்ல. டெல்லி சுல்தான்கள்லயே ஒரு நல்ல ராஜா அப்டின்னா இவர சொல்லலாம். நெறைய நெறைய நாட்ட புடிக்கணும். இந்த சுதந்திர அரசான எல்லா நாட்டையும் திரும்ப போய் நான் கைப்பற்றுறேன். அந்த மாரி எந்த முயற்சியுமே பண்ண மாட்டாரு. விட்டுருவாரு. அவங்க அவங்க வாழ்ந்துக்கிறட்டும். இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, தண்டனைகள்லாம் ஒழிச்சுருவாரு. நெறைய மக்களுக்கு வந்து விவசாய கடன் குடுப்பாரு. கால்வாய்கள் வெட்டுவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருக்கு முன்னாடி இருந்த அலாவுதீன் கில்ஜி ஓட அவரு வச்சிருந்த தோட்டங்கள், பார்க் மாரி நெறைய தோட்டங்கள்லாம் அமைப்பாங்க இல்லையா? அந்த தோட்டத்துல 30 தோட்டத்த இவரு புனரமைப்பாரு. புதுசா 1200 தோட்டம் உருவாக்கியிருப்பார். பாருங்க 30 எங்க இருக்கு? 1200 தோட்டம்ன்றது எங்க இருக்கு? அவ்வளவு இந்த செடி கொடிகள் மேல வந்து இவரு ரொம்ப அக்கறையா இருப்பாரு. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபெரோசா துக்ளக் புதிதாக எத்தனை தோட்டங்களை உருவாக்கினார்? பாருங்க அதான் அடுத்த கொஸ்டின். 1200 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் தைமூர் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு. தைமூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமானவங்க. அதாவது மத்திய ஆசியாவுல சாமர்கண்ட் அப்படிங்கிற பகுதியும், அத சுத்தி இருக்கிற பகுதியும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க தான் இந்த தைமூர். மத்திய ஆசியாவுல இருந்து தான் அந்த பாபர் வந்திருப்பாரு. எல்லாருமே வந்திருப்பாங்க. இவங்க செங்கிஸ்கானு, அதே மாதிரி தைமூர் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கொடூரமானவங்க. ஓகேவா? அட்டாக் பண்ணா வந்து அந்த இடமே அழிஞ்ச மாரி தான். அந்த மாரி ஒரு படையெடுப்பு நடக்கும். அது எந்த வருஷம் அப்படின்னா, 1398ல. ஃபெரோசா துக்ளக் எப்ப இறப்பாருன்னா, 1388ல இறந்திருப்பாரு. ஃபெரோசா துக்ளக் வந்து 1388ல இறப்பாரு. அதே இது இவர் வந்து இந்த தைமூர் படையெடுப்பு வந்து 1398 கரெக்ட்டா 10 வருஷம் கழிச்சு நடக்கும். அதுவரைக்கும் இவங்களோட ஆட்சி இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்கலாம் ஃபேமஸ் இல்ல. ஓகேவா? ஃபெரோசா துக்ளக் பாருங்க, இதுல எழுதுறேன். ஃபெரோசா துக்ளக் வந்து இறந்தது 1388ல. தைமூர் படையெடுப்பு நடந்தது வந்து தைமூர் படையெடுப்பு வந்தது கரெக்ட்டா அதிலிருந்து 10 வருஷம் கழிச்சு 1398 இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த தைமூர் படையெடுப்போட வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டெல்லியை விட்டு செல்லும்போது தைமூர் தன் அரச பிரதிநிதியாக டேஸ் என்பவரை டெல்லிக்கு ஆளுநராக நியமித்தார். இப்போ தைமூர் வந்து இந்த டெல்லி சுல்தான்கள் மாரி இங்கேயே இருந்து ஆட்சி பண்றேன் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாருன்னா, கதையே வேற. இதுக்கப்புறம் அந்த டெல்லி சுல்தான்களே அதோட முடிஞ்சு போயி, அம் தைமூரோட வம்சம் ஆரம்பிச்சிருக்கும். ஆனா, அவர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா, டெல்லிய சூறையாடிட்டு, இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு, முக்கியமா இன்னொன்னு பண்ணியிருப்பாரு. இங்க இருக்கிற கட்டடங்கள், நினைவுச் சின்னங்கள்லாம் பார்த்துட்டு, இந்த இவ்ளோ அழகா கலைகள் வந்து பண்ண முடியுமா? சிலைகள், கட்டடங்கள்லாம் உருவாக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டு, இங்க இருக்கிற தச்சர்கள், கைவினைஞர்கள் இவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருவாரு. எங்களுக்கு வந்து சாமர்கண்ட்ல இது மாதிரி எல்லாம் பண்ணி குடுங்க. அப்படின்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து கொண்டுட்டு போயிருவாரு. இவரு ஆனா போகும்போது என்ன பண்ணுவாருன்னா, ஏன்னா இவர் போறதுனால, வேற யாரும் வந்து புடிச்சிடக்கூடாது இல்லையா? அப்ப இவரோட பிரதிநிதியா ஒருத்தர வந்து விட்டுட்டு போவாரு. "நீ வந்து இருந்து இங்க பார்த்துக்கணும். நீ ராஜாவா இருந்துக்கோ. எல்லாம் நீ மெயின்டெயின் பண்ணிக்கணும். நான் கேட்கும்போது எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். காசு, பணம் வசூல் பண்றதுல எனக்கு குடுக்கணும்." அந்த மாதிரி அவர் விட்டுட்டு போனது யாரு அப்படின்னா, கிசிர் கான். இந்த கிசிர் கான் தான் அடுத்த வம்சம். சையது வம்சத்த தோற்றுவிக்கிறார். கிசிர் கான் தான் சையது வம்சம். பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார்? கிசிர் கான் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. கடைசி அரசர் யாரு அப்படின்னா, அலாவுதீன் ஆலம் ஷா அப்படிங்கிறவர் தான் சையது வம்சத்தோட கடைசி சுல்தான். இதுக்கு அடுத்து வந்த வம்சம் தான் லோடி வம்சம். 30th கொஸ்டின் பாருங்க. லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஃபர்ஸ்ட் தோற்றுவிக்கிறது வந்து பஹலுல் லோடி. இவர் வந்து பஞ்சாபோட ஆளுநரா இருந்திருப்பாரு. இந்த ஆலம் ஷாவுக்கு அப்புறம் இவர் வந்து லோடி வம்சத்த ஆரம்பிச்சு வைப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டெல்லியில் இருந்து தலைநகரை ஆக்ராவிற்கு மாற்றியவர் யார்? டெல்லியில தானே இருந்தது. இந்த டெல்லிய வந்து தலைநகரத்த வந்து மாத்தி ஆக்ராவா ஆக்குனது யாரு அப்படின்னா, சிக்கந்தர் லோடி. இந்த சிக்கந்தர் லோடி வந்து பஹலூல் லோடியோட பையன்.
நெக்ஸ்ட், டெல்லி சுல்தான்களின் ஆட்சி முடிவுக்கு வர காரணமான போர் எது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். டெல்லி சுல்தான்களோட ஆட்சி வந்து கா வ முடிவுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்த போர் வந்து முதலாம் பானிபட் போர் தான். முதலாம் பானிபட் போரோட வருஷம் என்னது? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் வந்து 1526. நான் சொன்ன மாதிரி சுதந்திரம் அடைஞ்சது ஆகஸ்ட் 15, ரிபப்ளிக் டே ஜனவரி 26. 2யும் சேர்த்தா முதலாம் பானிபட் போர். இத நான் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அ உங்களுக்கு மறக்கவே கூடாது. அதுக்காக தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முதலாம் பானிபட் போர். இதுல இருந்து அப்படியே 30 வருஷம் கழிச்சு பாருங்க. இது 2ஆம் பானிபட் போர். இது 2ஆம் பானிபட் போர். அதுக்கடுத்து 3ஆம் பானிபட் போர் நடக்கிறதுக்கு 200 வருஷம் ஆயிரும். இது 3ஆம் பானிபட் போர். ஆனா டெல்லி சுல்தான்களோட முடிவுக்கு காரணம் வந்து முதலாம் பானிபட் போர் தான். நெக்ஸ்ட், முதலாம் பானிபட் போர் யார் இருவருக்கு இடையே நடைபெற்றது? இப்ப என்ன ஆகும்னா, டெல்லி சுல்தான்கள்ல கடைசி அரசரா இப்ராஹிம் லோடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. லோடி வம்சத்த சேர்ந்த ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இப்ராஹிம் லோடி கிட்ட இருந்த திலவர் கான், அம் இவங்க இருப்பாரு இன்னொருத்தர், ஒருத்தர் இருப்பாரே, திலவர் கான் ஒருத்தரு. இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவ வந்து ஆட்சிய வந்து கவுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எங்கேயோ இருக்கிற பாபருக்கு வந்து லெட்டர் போட்டு வர வச்சு, நீங்க வந்து எங்களுக்கு இந்த நாட்ட புடிச்சு குடுங்க. இவரு இப்ராஹிம் லோடி கூட சண்ட போட்டு, எங்களுக்கு வந்து எங்க நாட்ட புடிச்சு குடுங்க. எங்களுக்கு அந்த ஆட்சிய வாங்கி குடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதுக்காக சரி, ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷனுக்காக வந்தவர் தான் இந்த பாபர். ஆ எங்கேயோ போற ஓணான எடுத்து வேலியில விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஆயிரும். ஆனா என்ன பண்ணுவாருன்னா, வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு இது பக்கமே அவருக்கு வந்து இந்தியாவ படையெடுக்கணும்ன்ற எண்ணமே இருந்திருக்காது. இவங்க லெட்டர் போட்டு வர வைப்பாங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரியும் இவருக்கு இந்தியாவோட செழிப்பு இவ்வளவு இத்தனைக்கும் இவ்வளவு படையெடுப்பு நடந்து அழிஞ்ச பிறகுமே, இந்தியாவுல அவ்வளவு செல்வங்கள் இருக்கதும், பாபருக்கு ஆசை வந்துரும். யாரெல்லாம் லெட்டர் போட்டு வர வச்சாங்களோ, அவங்கள பூரா போட்டு தள்ளிட்டு, இவரு என்ன பண்ணுவாரு, இப்ராஹிம் லோடி கூட சண்ட போடுவாரு. அதான் முதலாம் பானிபட் போர். அந்த போர்ல வந்து இவரு ஜெயிச்சுருவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான். பாருங்க, இந்த முதலாம் பானிபட் போர் நடந்தது வந்து இப்ராஹிம் லோடிக்கும், பாபருக்கும். இந்த முதலாம் பானிபட் போர்ல வெற்றி பெற்றது யார் அப்படின்னு கேட்டா பாபர் தான். ஆஃப் கோர்ஸ் அவர் ஜெயிச்சதுனால தான் அடுத்து முகலாயர்கள் ஆட்சியே ஆரம்பிச்சுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலில் முகலாய அரசை நிறுவியது யார்? யாரு? பாபர் தான். ஃபர்ஸ்ட் போர்ல ஜெயிச்சு ஆரம்பிக்கிறாரு. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் கட்டடங்கள் எந்த பாணியில் கட்டப்பட்டன? நெறைய கட்டடங்கள் கட்டியிருப்பாங்க டெல்லி சுல்தான்கள் காலத்துல. எந்த பாணினா, இந்தோ சாராசனிக் வடிவம். அதாவது இந்தியாவும், பாரசீகமும் கலந்த ஒரு பாணி. ஓகேவா? ஏன்னா பாரசீகத்த சேர்ந்தவங்க நெறைய பேர் இங்க இருந்திருப்பாங்க. வம்சாவளிய சேர்ந்தவங்க. இந்தியாவ சேர்ந்தவங்க 2ம் சேர்ந்த ஒரு கலை வடிவம் தான் வந்து டெல்லி சுல்தான்கள் காலத்துல கட்டப்பட்டது. பின்வருவனவற்றில் எது டெல்லி சுல்தான்கள் காலத்தில் கட்டப்படவில்லை? இது இல்ல எது? இப்ப பாருங்க, குதுப் மினார் கட்டுனாங்க தெரியும். தீன்பனா அப்படிங்கிறது முகலாயர் காலத்துல கட்டப்பட்டது. யாரு? ஹுமாயூனால கட்டப்பட்ட ஒரு நகரம். நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நகரம் தீன்மனா. அதனால தீன்மனா தான் வராது. அலைதர் வாசா டெல்லி சுல்தான்கள் பீரியட் தான். மோத்தி மசூதி இவங்க பீரியட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டகன் என்னும் சொல்லின் பொருள் யாது? பண்டகன் அப்படின்னா ராணுவ அடிமை அப்படிங்கிறது தான் அர்த்தம். மாம்லுக் அப்படின்னா அடிமை. அத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிஃபரன்ஸு. மாம்லுக் அப்படின்னாலே காமனா அடிமை அப்படிங்கிறது அர்த்தம். அதே இது பண்டகன் அப்படின்னா ராணுவ அடிமை அப்படிங்கிறது அர்த்தம். பண்ட பண்டகன்னா சிங்குலர் ஃபார்ம். ஓகேவா? பண்ட பண்ட அப்படிங்கிறதுனால தான் சிங்குலர். பண்டகன் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். ஒரு அடிமைய சொல்லணும்னா வெறும் பண்டன்னு சொல்லுவாங்க. அதோட ப்ளூரல் ஃபார்ம் ராணுவ அடிமைகள் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து பண்டகன். நெக்ஸ்ட், அடிமைகளுக்கு அரசர்களின் பெயர்களை அடைமொழியாக சூட்டும் முறைக்கு என்ன பெயர்? இதுக்கு என்ன பேருனா, எப்படி பேர் சூட்டுவாங்க அப்படின்னா, இப்போ மொய்சுதீன் அவரோட அடிமை அப்படின்னா, மொய்சு அப்படின்னு பேர சேர்த்து சேர்த்து அவங்க பேர சொல்லுவாங்க. மொய்சுன்னு சொல்லி அந்த அடிமையோட பேரு. அப்ப அவங்க எல்லாமே அந்த மொய்சுதீனோட அடிமைகள். சம்சுதீன் அப்படி இருந்தா, சம்சி அப்படின்னு எல்லார் பேர்லயும் சேர்த்திருப்பாங்க.
சம்சுதீனோட அடிமைகள்ன்றது. அப்ப ராஜாக்களோட பேரு அடிமைகளுக்கு சேர்த்து சூட்டுறதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா, பாராட்டு விதமாவோ, இல்ல பெருமைக்காகவோ இல்ல. அவங்க வந்து இவங்களோட அடிமைகள் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுறதுக்கு. இந்த மாதிரி பெயர் சூட்டும் முறைக்கு பேர் என்ன அப்படின்னா, நிஸ்பாக்கள் அப்படிங்கிறது தான் இதோட பேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இல்துமிஸ் வெளியிட்ட செப்பு மற்றும் வெள்ளி நாணயங்களின் பெயர் என்ன? இல்துமிஸ் வந்து அவரோட காலத்துல முதல்ல நாணயங்கள்ல வந்து இந்த மாதிரி பண்ணவர் யாருன்னா இல்துமிஸ் தான். டங்கா மற்றும் ஜிடால் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதுல அந்த ஆர்டர் படி தெரிஞ்சுக்கோங்க. டங்கா செப்பு நாணயம், ஜிடால் அப்படிங்கிறது வெள்ளி நாணயம். இந்த நாணயங்கள வந்து நாணயங்கள்ல முதல்ல பண்ணதே வந்து இல்துமிஸ் தான். இதுக்கு அடுத்து முகமது பின் துக்ளக் வந்து அந்த நெறைய சேஞ்சஸ் பண்ணி திரும்ப தப்புன்னு சொல்லி அத மாத்திருப்பாரு. கடைசியா ஷெர்ஷா தான் வந்து இதுல வந்து நாணயங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சே பண்ணியிருப்பாரு. அந்த ஷெர்ஷா கொண்டு வந்தத தான் இப்ப வரைக்கும் ஆங்கிலேயர்கள் ஃபாலோ பண்ணாங்க. நம்ம கூட இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ருப்பியா அப்படிங்கிறது தான் ருப்பீஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஷெர்ஷாவ வந்து நவீன நாணயங்களின் தந்தைன்னும் சொல்லுவாங்க. அப்போ இந்த நாணயங்கள்ல வந்து ம் அ இடைக்காலத்துல டெல்லி சுல்தான்களும், முகலாயர்களும் ஆண்டாங்க இல்லையா? அதுதான் இடைக்கால இந்தியா. இந்த பீரியட்ல நாணயங்கள்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தவங்களே இவங்க 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் இல்துமிஸ், 2வது முகமது பின் துக்ளக், 3வது ஷெர்ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின். குத்தகையில்லா நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? குத்தகை இல்லாம இருக்கிற நிலங்களுக்கு பேரு மஃப்ருலி நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சல் முறையை ஏற்படுத்தியவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. அஞ்சல் முறையை ஏற்படுத்தியவர் வந்து அலாவுதீன் கில்ஜி. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த அஞ்சல் முறையை ஏற்படுத்தியது யார்? அப்படிங்கிற கொஸ்டின். இது வந்து போன வாட்டி கூட கேட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். போன வாட்டி கூட கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின. அஞ்சல் அஞ்சல் அலாவுதீன். ஆன்னு வருது இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சல் அலாவுதீன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் சந்தைகளில் எடை குறைவு கண்டுபிடிக்கப்பட்டால் விற்பவரின் உடலிலிருந்து அதற்கு சமமான எடையுள்ள சதை வெட்டி வீசப்பட்டது. இது சரியா தவறான்னு கேக்குறாங்க. மேபி இது வேற யாராவது ஒருத்தர் காலத்துல நடந்திருக்கலாம். நம்ம பேரை மாத்தி குடுக்கலாம். இல்ல இவர் காலத்துல வேற விஷயம் ஏதாவது நடந்தத தப்பா குடுத்துருக்கலாம். ஆனா இங்க சரிதான். இதுதான் கரெக்ட். அலாவுதீன் கில்ஜி வந்து கொஞ்சம் நல்லா ஆட்சி பண்ணவர் தான். அவரோட காலத்துல தான் இப்போ யாராவது ஒருத்தர் இப்பலாம் நம்ம ஒரு 1 கிலோ ஏதாவது வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. கரெக்ட்டா வெயிட் மிஷின்ல வந்து நிறுத்து பார்த்தோம்னா 90, 900 கிராம் தான் இருக்கும். அந்த 100 கிராம், 50 கிராம் அடிச்சுட்டு தான் விடுவாங்க. அப்படி இப்ப 100 கிராம் கம்மியா குடுக்குது நிரூபிக்கப்பட்டால், ப்ரூஃப் ஆயிருச்சுன்னா, அவர் உடம்புல இருந்து ஏதாவது ஒரு இடத்துல 100 கிராம் சதைய வெட்டி எடுத்துருவாங்க. ரொம்ப கொடூரமான தண்டனை தானே! ஏன்னா, அப்படி இருந்தா தான் தண்டனைகள் கொடுமையா இருந்தா தான், அம் குற்றங்கள் குறையும். கரெக்ட் தான். சின்ன விஷயம் தான். பட் இருந்தாலும் அதுக்கே இவ்வளோ தண்டனைனா, அப்ப பெரிய விஷயங்களுக்கெல்லாம் எப்படி குடுத்துருப்பாருன்னு பாருங்க. ஓகே. மாலிக் கபூர் அரசு அதிகாரத்தை கையில் எடுத்த எத்தனை நாட்களில் கொல்லப்பட்டார்? அலாவுதீன் கில்ஜி கிட்ட இருந்தவர் தான் மாலிக் கபூர். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அலாவுதீன் கில்ஜிக்கு அடுத்து அவரோட பையனவே ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிற மாட்டாரு. ஒத்துக்கிறாம இவர் வந்து அலாவுதீனோட மூத்த பையன் கிசிர் கான் அப்படிங்கிற ஒருத்தர். ஏற்கனவே கிசிர் கான் வந்து தைமூரோட பிரதிநிதியா இருந்த ஒரு பேரும் கிசிர் கான் தான். அலாவுதீனோட மூத்த பையன் பேரும் கிசிர் கான் தான். அவர தான் வாரிசா வந்து எல்லாரும் இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா, மாலிக் கபூர் அத ஏத்துக்க மாட்டாரு. அவரே நான் தான்ப்பா அடுத்த ராஜா அப்படின்னு பதவியில உட்காந்துருவாரு. ஆனா, பதவியில உட்காந்து 35 நாள்ல அவர வந்து அத எப்படி ஒத்துக்குவாங்க? அவர வந்து எல்லாரும் சேர்ந்து கொன்னுருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணு என ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டு, பின் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர் யார்? கண்ணு அப்படிங்கிற ஒரு பிராமணரு, இவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாராங்கல்ல ஒரு படையெடுப்பு நடந்து இவர அவ கூடயே கூட்டிட்டு போயிருவாங்க. போய் என்ன பண்ணுவாங்கன்னா, மதம் மாறிருவாங்க. அந்த காலத்துலலாம் இப்படிதான். அ ராஜபுத்திர அரசர்கள்ல வந்து யாராவது ஜெயிக்கும்போது, இந்த மாதிரி முஸ்லிம் மன்னர்கள், அங்க இருக்கிற முக்கியமான தளபதிகள், விசுவாசமானவங்கள பூரா கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கீழ வச்சுக்குவாங்க. அதே மாதிரி அப்படியே ஹிந்துவாவே வைக்க மாட்டாங்க. முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணி அவங்க கூட வச்சுக்குவாங்க. அப்படி கண்ணு அப்படின்று இருந்த பிராமணர வந்து வாராங்கல் படையெடுப்பின் பொழுது இங்கேருந்து கூட்டிட்டு போயி, இஸ்லாமுக்கு மதம் மாத்தி வச்சிருப்பாங்க. அது யாரு அப்படின்னா, கான் இ ஜஹன்.
கண்ணுன்ற இயற்பெயர் முஸ்லீமா மாறின பிறகு அவர் பேரு கானி ஜஹன். இவர் யார்கிட்ட இருந்தாருன்னா, முகமது பின் துக்ளக் இருந்தார் இல்லையா? அவர்கிட்ட இருந்த ஒரு விசுவாசமான படைத்தளபதின்னு சொல்லலாம், நண்பர்ன்னு சொல்லலாம். ஓகேவா? கூட இருந்தவர் தான் இவரு. நெக்ஸ்ட்டு அடிமைகளுக்காக தனியே ஒரு அரசு துறையை ஏற்படுத்திய அரசர் யார்? அடிமைகள பூரா தண்டனைகள குறைச்சுட்டு, அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்ட உருவாக்கி, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள செஞ்சு குடுக்குறது. இந்த மாதிரி நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது யாருன்னா, ஃபெரோஸ் துக்ளக். நான் சொன்னேன் இல்லையா? ஃபெரோஸ் துக்ளக் ரொம்ப சாஃப்ட்டானவர். நெக்ஸ்ட்டு தைமூர் படையெடுப்பின் போது டெல்லியின் அரசராக இருந்தது யார்? நான் சொன்னேன் வந்து த டெல்லியில வந்து 10 வருஷம் கழிச்சு தான் தைமூர் படையெடுப்பு நடந்துச்சு. யாருக்கு அப்புறம்? அ இவரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? தைமூர் படையெடுப்பு அப்ப ஆட்சி பண்ணிட்டு இருந்தது யாரு? 1300 1388ல ஃபெரோஸா துக்ளக்கு மரணம் அடைஞ்சாலும், இறந்திருந்தாலும், 10 வருஷம் கழிச்சு தான் தைமூர் படையெடுப்பு நடந்திருக்கும். அந்த 10 வருஷம் வரைக்கும் அவங்க வம்சத்த சேர்ந்தவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவோம். அப்ப தைமூர் படையெடுப்பு நடக்கும்போது யாரோ ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு இல்லையா? அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஏன்னா, அவரு இந்த படையெடுப்புல என்ன செய்வாருன்னா, பயந்துகிட்டு அ ஊர விட்டே ஓடிருவாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து டெல்லிய வந்து சூறையாடுவாங்க. யாரு அப்டின்னா, ஏன்டா இந்த கொஸ்டின் குடுத்துருக்கேன்னா, ஒரு வாட்டி இது கேட்டிருந்தாங்க. நஸ்ருதீன் முகமது ஷா. இவர் தான் வந்து தைமூர் படையெடுப்பு அப்ப வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராஜா. தப்பிச்சு ஓடுனவரு பயந்து. நெக்ஸ்ட்டு டெல்லி சுல்தான்களோட ஆட்சியைப் பற்றி குறிப்பிடும் நூல் எது? குறிப்பிடும் நூல் எது? இப்ப இவங்கள பத்தி நம்ம இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்றோம் இல்லையா? இது யாரு சொன்னா? இது யாரோட குறிப்பிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, தாரிக்-இ-முபாரக் ஷாஹி அப்படிங்கிறது தான் நூல் பேர். சரியா? தாரிக்-இ-முபாரக் ஷாஹி அப்படிங்கிறது அந்த டெல்லி சுல்தான்கள பத்தி சொல்ற நூலோட பேரு. ஆனா, அந்த நூல எழுதுனது யாருன்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்க குடுத்துருக்கேன்ல அகமது சிரந்தி. இவர் தான் வந்து இந்த நூல எழுதியிருப்பாரு. ஆனா, இவரோட ஃபுல் பேர் இது கிடையாது. இது வந்து நூலு. இது வந்து இந்த நூல எழுதின ஆசிரியர். ஆனா, இவரோட ஃபுல் பேர் என்ன அப்டின்னா, யாஹியா பின் அஹ்மத் சிரிந்தி அப்படிங்கிறது தான் ஃபுல் நேம். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாஹியா, யாஹியா, யாஹியா பின் அஹ்மத் சிரிந்தி அப்படிங்கிறது தான் ஃபுல் நேமு. இவர் எழுதின நூல் தான் இந்த தாரிக்-இ-முபாரக் ஷாஹி. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்னு கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆட்சியை தானே அதாவது துறந்து ஆக்சுவலா அது திறந்து இல்ல, துறந்து டெல்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று 30 ஆண்டுகள் அமைதியாக வாழ்ந்த ஒரே சுல்தான் சுல்தான் இல்ல டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. சுல்தான் யார்? யாருன்னா ஆலம் ஷா. இந்த இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவருக்கு வந்து இந்த ஆட்சி மேலேயே வெறுப்பு வந்துரும். சையது வம்சத்தை சேர்ந்தவர் தான். சையது வம்சத்தோட கடைசி மன்னர் தான் ஆலம் ஷான்னு பார்த்திருப்போம். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆட்சி வந்து அவருக்கு மேல என்ன சண்டை, எப்ப பாரு இது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அப்படின்றத உணர்ந்து ஒரு சில பேரு ஒரு ஞானி மாதிரி ஒரு தோணும் இல்லையா? அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பகலூல் லோடி கிட்ட வந்து ஒப்படைச்சுட்டு, அவர் வந்து ஆட்சியவே துறந்துட்டு, இந்த டெல்லிய விட்டே வெளிய போய் யாருக்குமே தெரியாம, ஒரு சின்ன கிராமத்துல நான் ஒரு ராஜான்னே சொல்லாம, சாதாரண மனிதனா 30 வருஷம் வாழ்ந்து அங்கேயே இறந்தும் போயிருவாரு. இது வந்து ரொம்ப அதிசயமானது இல்லையா? அவ்வளவு அ ப பரம்பரையா வந்து அவ்வளவு சொத்து, பதவி எல்லாத்தையுமே துறந்துட்டு எனக்கு எதுவும் வேணான்னு போறது, உண்மையிலே அதிசயமான விஷயம் தான். அத பண்ணவர் தான் ஆலம் ஷா. ஓகேப்பா. 50 கொஸ்டின் முடிஞ்சது. முக்கியமான 50 கொஸ்டின்க மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். ஏன்னா, நம்ம வந்து மொத்தம் 100 லெசன் செலக்ட் பண்ணி படிக்கிறோம். அந்த 100 லெசன்ல இருந்து 100மே முக்கியமான லெசன். அதுலருந்து 75 கொஸ்டின் தான் நம்மளுக்கு ஜிகேக்கு வரப்போது. 100 லெசன்லேருந்து 75 லெசன்லேருந்து கொஸ்டின் வராதா? அந்த 75 லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப அந்த ஒரு கொஸ்டின் இந்த 50 கொஸ்டின்லேருந்து வராதா? இதுதான் நம்மளோட கால்குலேஷன். அப்ப இதுதான் ஸ்மார்ட் ஸ்டடி. நம்ம வந்து ஃபுல்லா யாராலயுமே 100% சிலபஸ முடிக்க முடியாது. முடிச்சுட்டேன்னு யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. வேணும்னா ஒரு 5 வருஷம், 10 வருஷம் உட்காந்து படிச்சாங்கன்னா வேணா முடியும். அது கூட தேவையில்லாதது தான். சயின்ஸ்லயோ ஒரு சில விஷயங்களெல்லாம் அவ்வளோ படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு தான் கடவுள் வந்து நம்மளுக்கு நெறைய சாய்ஸ் குடுத்துருக்காரு. எலிமினேஷன் மெத்தடு,
இந்த மாதிரி. இப்ப அந்த 75 இதுலருந்து நம்ம 50ஓ, 55 கொஸ்டின் நம்ம படிச்சதுலருந்து வந்தா கூட போதும். மீதி 10 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எலிமினேஷன் மெத்தட் படிச்சது நம்மளுக்கே தோணும். இது வந்து ஆன்ஸரா இருக்கலாம் அப்படின்னு தோன்றது. இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் போட்ற மாட்டோமா? அப்ப 65 எடுத்துட்டா போதும். நம்ம தமிழ்லயும், மேத்ஸ்லயும் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ண போறோம். அப்ப ஈஸியா கட் ஆஃப கிளியர் பண்ணிறலாம். ஓகே. கான்ஃபிடென்ட்டா படிங்க. ரெகுலரா இந்த மாதிரி ஜிகேவுக்கும், தமிழுக்கும் இதே மாரி ரிவிஷன் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு தலைப்புக்கும் 20 கொஸ்டின் இருக்கும். தமிழுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின்ஸ் கவர் பண்ண போறோம். ஜிகேக்கு ஒரு 5000. இது இல்லாம க க மேத்ஸுக்கு ஒரு 2000, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1000. மொத்தம் 10,000 கொஸ்டின் நம்ம இதுல கவர் ஆயிடும். அதனால கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. உங்கள மாரி எக்ஸாம்க்கு யாரோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. ஆம் கால் ஃபார் வர்றதுக்கு முன்னாடி சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி சைட் பை சைட் ரிவிஷனும் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு ஒன்ஸ் கால் ஃபார் வந்தோனே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருவோம். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும், டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுக்க முழுக்க டெஸ்ட் பேட்ச் அதுல தான் நடக்கப் போது. ஃபுல்லாவே ஃப்ரீ தான். நீங்க ஜஸ்ட் ஜாயின் பண்ணி இருந்தா போதும். குடுக்குற எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. தேங்க் யூ. அடுத்த வீடியோல திரும்ப மீட் பண்றேன். பாய்.